Taste the Daily. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் லாரி மீது வேன் மோதி விபத்திற்குள்ளானதில் 11 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து ஒரு குடும்பத்தினர் வாடகை வேனில் புறப்பட்டு வந்தபோது சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் லாரி மீது வேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வேன் ஓட்டுநர் உள்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மரத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். பல்லடம் அருகே பிரகாஷ் என்பவர் தனது தாயுடன் காரில் காயநாயக்கன் பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் தாய் மகன் இருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை நகரப்பகுதி பானிபூரி கடைகளில் நடந்த சோதனையில் 30 கிலோ ரசாயனம் கலந்த காளான்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பானிபூரி கடைகளில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயன நிரம்பிகள் பானிபூரி ரசத்தில் கலந்திருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் சிவகங்கை உடையார் சேர்வை ஊருணி அருகே உள்ள 13 கடைகளை சோதனையிட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் ரசாயன பொடி கலந்த 30 கிலோ காளான்கள் 4 கடைகளில் இருந்து பறிமுதல் செய்தனர். அத்துடன் பகுப்பாய்வுக்காக பானிபூரி ரசத்தை எடுத்துச் சென்ற அதிகாரிகள் பாலித்தீன் பைகளையும் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். தமிழகம் முழுவதும் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் விற்பனையை விடியா திமுக அரசு தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குற்றாலத்தில் நீர்வரத்து சீராக உள்ளதாலும் விடுமுறை தினம் என்பதாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் உற்சாக குளியல் மேற்கொள்ள விடியா திமுக அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் காலம் என்பதால் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக உள்ளது. அத்துடன் வார இறுதி விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை குற்றாலம் மெயின் அருவியில் அதிகரித்து வருகிறது. எனவே முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை விடியா திமுக அரசு உறுதி செய்ய வேண்டுமென பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி அருகே கணக்கன்பட்டி ரயில் நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆங்கிலேயர் காலத்தில் துவங்கப்பட்ட கணக்கன்பட்டி ரயில் நிலையம் 70 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வந்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு பழனி திண்டுக்கல் இடையேயான ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு மின்மயமாக்கப்பட்டதை அடுத்து இந்த ரயில் நிலையம் மூடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொய்யா மார்க்கெட் எல்லாம் இருக்குது, பழங்கள் எல்லாம் ஏத்திட்டு போனா அந்த ரயில் நின்று போனா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதே மாதிரி பழனிக்கு முருகன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் கணக்கம்பட்டியில சர்க்குரு கோயில் இருக்குதுங்க, அங்கேயும் வந்து வழிபட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால கூட்டம் அதிகமா வர டயத்துல இந்த மாதிரி அந்த கோயில் எடுத்து விட்டதுனால எங்களுக்கு எல்லாம் சிரமமா இருக்குது. பஸ் டிக்கெட்டுகள் அதிகமா இருக்குது. ரயில் இருந்துச்சுன்னா அதுபாட்டுக்கு பக்தர்கள் நேரம் சாமி போட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 100 மீட்டர் அளவிற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரை தட்டி நின்றன. இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மீனவர்கள் அச்சமடைந்தனர். காலநிலை மாற்றம் காரணமாக கடல் நீர் உள்வாங்கி உள்ளதாகவும் சிறிது நேரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பும் எனவும் மத்திய கடல்வளம் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.